அதிக சொத்து உள்ள தமிழக அமைச்சர்கள் டாப் 10 பட்டியலில் யார்? ஏடிஆர் ரிப்போர்ட்டில் வந்த ரகசியம். வணக்கம் செய்திப்புணல் நேயர்களே. தமிழக அமைச்சரவையில் அதிக சொத்துக்களை கொண்டுள்ள டாப் 10 அமைச்சர்களின் விவரங்கள் தெரியவந்துள்ளது. இதில் அமைச்சர்கள் KN நேரு, பெரியசாமி, மூர்த்தி, அன்பில் மகேஷ் உள்ளிட்டோர் இல்லாதது ஆச்சரியம் அளித்துள்ளது. தற்போது டாப் 10இல் இருக்கும் அமைச்சர்கள் யார் யார் என்பதை பார்க்கலாம். ஏடிஆர் என்று சொல்லப்படும் ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் என்ற அமைப்பு இந்தியாவில் அதிக சொத்துக்களை வைத்துள்ள அமைச்சர்கள் குறித்து ஆய்வு நடத்தி இருக்கிறது. மொத்தமாக 27 மாநிலங்கள், 3 யூனியன் பிரதேசங்கள், மத்திய அமைச்சர்கள் என்று 643 அமைச்சர்கள் தேர்தலின் போது தாக்கல் செய்த பிரமாண பத்திரங்களில் ஆய்வு நடத்தியது. அதன்படி தமிழ்நாட்டில் அதிக சொத்துக்களை வைத்துள்ள அமைச்சர்களின் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் திமுக வென்ற நிலையில் அமைச்சர்களாக பொறுப்பேற்றவர்களின் சொத்து மதிப்பு, கல்வி தகுதி, குற்ற வழக்குகள் குறித்து ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது. அதன்படி தமிழக அமைச்சரவையில் அதிக சொத்துக்களை வைத்திருப்பது காந்தி. கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சரான இவர் 47.94 கோடி ரூபாய் சொத்துக்களை வைத்துள்ளார். இவர் மீது 3 குற்ற வழக்குகள் இருக்கின்றன. அதில் 3ஆம் தீவிர குற்ற வழக்குகளாக உள்ளன. இவரின் கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு மட்டும்தான். இந்த பட்டியலில் 2வது இடத்தில் தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா இருக்கிறார். இவரின் பெயர் 41.81 கோடி சொத்துக்கள் இருக்கின்றன. அதேபோல 2 தீவிர வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 3வது இடத்தில் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் இருக்கிறார். இவர் பெயரில் 38.89 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் இருக்கின்றன. இவர் மீதும் 4 குற்ற வழக்குகள் இருக்கின்றன. 4வது இடத்தில் அமைச்சர் துரைமுருகன் இருக்கிறார். இவர் பெயரில் 30.80 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் இருக்கின்றன. மொத்தமாக 8 குற்ற வழக்குகள் இருக்கின்றன. அதில் 2 வழக்குகள் தீவிரமானவை. 5வது இடத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார். இவருக்கு 29.7 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் உள்ளன. உதயநிதி ஸ்டாலின் மீது 22 குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 6வது இடத்தில் அமைச்சர் வேலு இருக்கிறார். இவரது பெயரில் மட்டும் 23.32 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் உள்ளன. இவர் மீது 7 குற்ற வழக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அதில் 2 தீவிர குற்ற வழக்குகள். 7வது இடத்தில் அமைச்சர் சாமிநாதன் இருக்கிறார். இவர் பெயரில் 21.7 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் உள்ளன. இவர் மீது 3 குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதில் 2 தீவிர குற்ற வழக்குகளாகும். அதேபோல் 8வது இடத்தில் அமைச்சர் ரகுபதி இருக்கிறார். இவர் பெயரில் 15.32 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் உள்ளன. இவர் மீது மொத்தமாக 23 குற்ற வழக்குகள் இருக்கின்றன. அதேபோல் 9வது இடத்தில் அமைச்சர் முத்துசாமி இருக்கிறார். இவருக்கு 13.68 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் உள்ளன. இவர் மீது 9 குற்ற வழக்குகள் இருக்கின்றன. 10வது இடத்தில் அமைச்சர் சிவசங்கர் இருக்கிறார். இவரின் சொத்து மதிப்பு 13.55 கோடி ஆகும். இவர் மீது 46 குற்ற வழக்குகள் உள்ளன. அதில் 7 வழக்குகள் தீவிரமானவை என்று தெரியவந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் தமிழக அமைச்சர்களில் 87% பேர் மீது குற்ற வழக்குகளும், அதில் 45% பேர் மீது தீவிர குற்ற வழக்குகளும் உள்ளன. மேலும் இந்தியாவிலேயே அதிக சொத்துக்களை வைத்துள்ள அமைச்சராக தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த சந்திரசேகர் பெம்மாசானி இருக்கிறார். இவருக்கு 5,705 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் உள்ளன. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்திப்புணலுடன் இணைந்திருங்கள்.